பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ விராட்ட பருவம் முடிந்து அடுத்து உத்யோக பருவம் ஆரம்பமானது. அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விராட்ட தேசத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய தேசம் அது எப்படி அப்படின்னா உப பிரலாபய க்ஷேத்திரம். அந்த இடத்துல பார்த்தோம்னா ராஜ்யத்தில் ஒரு சபை, அதில் பாண்டவர்கள், பகவான் கிருஷ்ணன், பலராமன், திருபதன், இப்படி பாண்டவர்களை ஒட்டிய அனைவரும் இணைந்து ஒரு சபை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணன் கூறுகிறான், நயவஞ்சகத்தினால் எந்தவிதமான தர்மத்தையும் அனுஷ்டிக்காது அந்த சொத்துக்களை அபகரித்து வைத்திருக்கிறான் துரியோதனன். அப்போ வனவாசமும் அக்ஞானவாசமும் இனிதே முடிவடைந்தபடியால் நியாயமா பார்த்தா அந்த ராஜ்யத்தை திருப்பி தர வேண்டும் துரியோதனன். அப்போ தர்மராஜன் உட்பட அந்த பாண்டவர்கள் நினைத்திருந்தால் இந்த வனவாசத்தையே அனுபவித்திருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த தர்மத்திற்கு கட்டுப்பட்டு இதை செய்து முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பகவான் கிருஷ்ணன் கூற, ஆனால் பலராமன் துரியோதனன் பக்கம் பேச ஆரம்பித்து, நியாயமா பார்த்தா அத்தனை ராஜ்யத்தையும் இழந்தவர்கள் தானே பாண்டவர்கள். இப்போ ஜூஜுக்கு அழைத்த போது, ஜூஜு என்றால் பகடை ஆட்டத்திற்கு அழைத்த பொழுது நான் வரமாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். சரி, வந்தார்கள். அப்போ ஒரு முறை தோற்ற உடனே போரும் விளையாட்டு, இனி நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு எழுந்திருந்திருக்கலாம். அப்போ அவர்களாகவே அமர்ந்து அனைத்து செல்வங்களையும் இழந்த பின்னர் இப்போ துரியோதனாதிகள் ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்வது எப்படி இலகுவாக இருக்க முடியும்? இப்போ வனவாசம் அக்ஞானவாசம் முடித்தபடியால் போய் நாம வேணா வேண்டலாம். யார்கிட்ட? துரியோதனன் கிட்ட. ஐயா, எங்களுக்கு உண்டானது திருப்பி கொடுங்க, அதாவது கெஞ்சி கேட்கலாம். பலராமனுடைய வார்த்தை. துரியோதனன் முன்னாடி போய் இறைஞ்சி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க அமர்ந்திருந்த சாத்தகிக்கு கோபம் வந்தது. இது என்ன வார்த்தை? இது யாருடைய சொத்திற்காக யாரிடம் போய் பணிந்து கேட்பது, இறைஞ்சி கேட்பது? அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள் பாண்டவர்கள்? இப்போ பகடை ஆட்டம் நடந்தது என்ன தர்மத்தின்படியா நடந்தது? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு செஸ் சாம்பியன் ஒருத்தர் இருக்கிறார், வேர்ல்டு சாம்பியன். சரி, செஸ் பத்தி எதுவுமே தெரியாத ஆர்வம் மட்டும் இருக்கக்கூடிய ஒருவனை எதிரே அமர வைத்து விளையாடி அந்த செஸ் சாம்பியன் என்ன சொல்றது, ஜெயித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய அனைத்து சொத்துக்களையும் எப்படி அபகரிப்பது நியாயமற்ற ஒரு தன்மையோ அது போல அந்த விளையாட்டில் ஆர்வம் இருந்த ஒரே காரணத்தினால் அவனை அமர வைத்து அத்தனை செல்வங்களையும் அபகரித்தது இந்த எந்த விதத்தில் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் அந்த பகடை ஆட்டத்திலேயே ஒத்துக்கொள்ளவில்லை சாத்தகி. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் அவர்கள் மனதில் இருந்து வருது. அவங்க மனசு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அதனுடைய வார்த்தைகள் வரும். என்னன்னா, பலராமனுடைய மனசுல துரியோதனன் மேல ஒரு கரிசனம் இருக்கு என்பதை சபைக்கு சுட்டி காண்பித்தார். ஜகத்துல பலம் மிக்கவர்கள், பலம் அற்றவர்கள் அப்படின்னு இரண்டு ரகமாக ஜனங்கள் இருக்கலாம். எப்பவுமே பலம் மிக்கவர்கள் பலம் மிக்கவரோடு மோத வேண்டும். மோதினால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா வெற்றி அப்படின்னு கொண்டாடலாம். ஒன்றும் இல்லாத பலமற்ற ஒருவனை அமர வைத்து அதிலே சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய சகுனி ஆடியதை பெருமிதமாக பேசிக்கொண்டு அனைத்து சொத்துக்களையும் தன்னகத்தை அபகரித்து வைத்து கொண்டு
இன்று அவனிடம் போய் கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றையே, இது எந்த விதத்தில் நியாயம்? சாத்தகி பொங்கினார். இப்போ இதுல என்னன்னா, தர்மராஜன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். யாரு? சாத்தகி. பாருங்க, அவனை முதலில் கூப்பிட்டது யார்? பகடை ஆட்டம் ஆடலாமா அப்படின்னு தர்மராஜன் ஏதாவது யாரிடமாவது கேட்டானா அப்படின்னு கேட்டா இல்லை. அவன் பாட்டுக்கு இந்திரபிரஸ்தத்தில் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டு இருந்தான். ஆனால் நயவஞ்சமாக இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்து, அப்போ தந்திரமாக விதுரனை விட்டு அவனை அழைத்து வர வேண்டும் என்று நயவஞ்சகத்தோடு அழைத்தது யார் அப்படின்னு கேட்டான். கரெக்ட். சும்மா இருந்த தர்மராஜனை வேண்டுமென்றே பகடை ஆட்டத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசையை தூண்டவிட்டு அவனை முதலில் அழைத்தது யார் அப்படின்னா, அது கண்டிப்பா துரியோதனாதிகள் தானே. அது மட்டுமல்ல, தர்மராஜனுக்கு இயற்கையிலேயே அந்த தாட்சிண்ய சுபாவம், யாராவது அழைத்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரான ஒரு பதிலை தரும் அந்த பக்குவம் தர்மராஜனிடம் இல்லை. அப்போ இப்படி தந்திரமாக ஒரு அபலையை வரவழைத்து மோசத்தினால் இதனை ஜெயித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல், நம்மை நாடி ஒருவர் அதிதியாக வரும் பொழுது, அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வேண்டுமென்றே விளையாட வைத்து அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கவர்ந்து நீ போ அப்படின்னு சொல்வது எந்த தர்மத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? மாறாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தருக்கு விருந்தாளியாக வந்தால் அவர்களை நன்று வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதுதானே தர்மம். அற்புதமாக கேட்டான் சாத்தகி. ஏன்னா, ஒருவரை வரவழைத்து அவர்களுடைய செல்வத்தை அபகரிப்பது அப்படின்னு இதுவரையிலும் எந்த தர்மத்திலும் எழுதப்படவில்லையே. ஒரு பொதுவான இடத்தில் ஒரு பகடையாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தர்மனாக போயிருந்தால், அந்த இடத்தில் எதேச்சையாக துரியோதனாதிகள் வந்திருந்தால், அங்கு ஒருவேளை அந்த பகடையாட்டம் நடந்திருந்தால் அது வேணா இவனாக போனான் அப்படின்னு சொல்லல. வஞ்சக எண்ணத்தோடு வரவழைத்து அந்த தர்மராஜன் அந்த பாண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் அந்த மழை என அந்த யாகத்தில் பார்த்தான் பாத்தியா, அதிலிருந்து அவனுடைய மனசு பேதலித்தது. எப்படியாவது இந்த செல்வத்தை கவர வேண்டும் என்ற மோகம், துரியோதனுடைய மோகம். சரி, அதுதான் சரி. தந்திரமாக இந்த பகடையாட்டத்தை நடத்தி அனைத்தையும் அபகரித்தனர். அவர்கள் சொன்னபடி அந்த வனவாசமும் சரி, அஞ்ஞானவாசமும் போய் நல்லபடியாக முடிந்தேறியது. இப்ப இதற்கு பிறகும் துரியோதனன் காலில் விழணுமா? அதர்மத்திலிருந்து செய்த ஒருவனுடைய காலடியில் தர்மராஜனை இதவருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அஞ்ஞான வாசத்தையும் வனவாசத்தையும் முடித்த தர்மராஜன் போயும் துரியோதனுடைய காலில் விட வேண்டுமா? பாருங்க, தன்னுடைய பங்கான அந்த ராஜ்யம் கேட்பதற்கு அவனுடைய கால் பிடிக்கணுமா? இது அபத்தமாக இல்லை? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுதான் தர்மமா? சரி, அப்படி காலில் விழற அளவுக்கு அவன் என்ன மிகப்பெரிய தார்மீகனா? தர்மத்தின்படி வாழ்பவனா? நல்ல பண்புகள் நிறைந்தவனா? இப்படி அடுக்கடுக்காக சாத்தகி தன்னுடைய பங்கிற்கு தன் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சபையின் முன்னாடி யாருக்கும் பயப்படாது எடுத்துரைத்தான். இப்போ நியாயமாக, ஏன்னா இது பித்ராஜித சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வழி வழியாக வந்த சொத்து. இப்போ பார்த்தோம்னா அதில் நியாயமா துரியோதனனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவிற்கு பாண்டவர்களுக்கும் இருப்பது. அப்ப நியாயமா பாண்டவர்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை அவனாக கொடுக்க முன் வர வேண்டும். சரி, அப்படி கொடுக்க வந்தா அவன் பேர் தார்மீகன், தர்மம் அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுல இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தார்மீகன் அல்ல அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன்
இப்படி பீஷ்மர் இப்படி இவ்வளவு பெரியவர்கள் சொல்லியும் அவன் இந்த வனவாசத்தையோ அஜ்ஞானவாசத்தையோ அவங்க முடித்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல அத்தனை பேரும் சொல்லியும் அவன் கேட்காமல் இருக்கிறான் என்றால் அவன் எப்படி தார்மீகனாக இருக்க முடியும்? தர்மத்தின்படி நடப்பவனாக இருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சம் பாரு. இதில் இந்த நேரத்தில் தர்மனுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடு. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ராஜ்யம் ஒருவேளை அவன் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? இதையும் இப்பவே சிந்திக்க தொடங்கினர் பாண்டவர்கள். நாம் போய் கேட்கிறோம் யாரோ ஒரு தூதுவர்களை விட்டு, ஒருவேளை அந்த ராஜ்யத்தை எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா யுத்தத்தை தவிர வேறு மார்க்கம் எதுவும் இல்லை என்பதை ஸ்பஷ்டமாக சொன்னான் சாத்தகி. இதை கேட்டுக்கொண்டிருந்த வயதானவர்கள், விராட்டராஜனும் வயது முதிர்ந்தவன், திருபதராஜனும் வயது முதிர்ந்தவன், அவர்கள் சொல்கிறார் சாத்தகி சொல்வது மிகவும் சரி, அவன் சரியாக பேசிக்கிறான், பலராமன் சொன்னதில் எந்த விதமான தர்மமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயது முதிர்ந்த விராட்டராஜனும் சரி திருபதனும் நீ சொல்வது கண்டிப்பாக சரி, மிருதுவாக கேட்டால் அவனிடத்திலிருந்து எதுவுமே வராது. இதெல்லாம இன்னொரு எண்ணம் வேற வரும். மிருதுவாக கேட்கிறாங்களே, ஓ அவர்களுடைய சொத்து நம்மளுதான் போல இருக்கு, நாம சரியா தான் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் வந்துவிடும். ஒருவேளை நாளை திருப்பி கொடுத்தால் ஏதோ பாண்டவர்களுக்கு துரியோதனன் செய்த அனுக்கிரகம் என்று அவன் நினைத்து விட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சொத்தை கேட்கும் போது ஏன் மிருதுவாக கேட்க வேண்டும்? அதில் உரிமை இருக்கின்றது இல்லவா? அந்த உரிமையை கோரும்போது ஏன் வெட்கி தலை குனிந்து காலில் விழுந்து கேட்க வேண்டும்? இதை பெரியவர்கள் ஒப்புக்கொண்டனர். சரி, இதுல எந்த விதமான இடத்தையும் நான் தரமாட்டேன். ஏன்னா அங்க ஏன் கேட்டீங்கன்னா, துரியோதனன் என்ன சொன்னாலும் அதுதான் அங்க நடக்கும். ஏன்னா அங்க ராஜனாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் இருக்கிறான், ஆனால் அவன் இல்லை. துரியோதனன் என்ன சொல்கிறவனோ அதைப்படி நடக்கக்கூடியவன், அவ்வளவுதான், தலையாட்டி பொம்மை போல. அப்புறம் மிகப்பெரிய பண்டிதர்கள், படித்தவர்கள், சான்றோர் அப்படின்னு பார்த்தோம்னா பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன். ஆனால் அங்கு சாப்பிட்ட அன்னத்திற்காக அவர்கள் எதுவும் பேச முடியாது, மௌனியாக இருந்து விடுவர். தர்மம் தெரிந்தும் அதை, ஏன்னா சபையில் அவ்வளவு பெரிய அவமானம் நடந்த பொழுதும் இது அதர்மம் என்று தெரிந்தவர்கள் இவர்கள். ஆனால் ஏதாவது அவர்கள் இதற்கு ஆட்சேபணம் தெரிவித்தார்களா? இல்லை. அப்போ திருதராஷ்டிரனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. படித்த சான்றோர்கள் இவர்கள் உண்ட வீட்டிற்கு நிச்சயமாக இரண்டகம் நினைக்க மாட்டார்கள். அது மட்டுமா அப்படின்னா, கர்ணன், சகுனி மூர்க்கர்கள். எந்த காரணத்தை கொண்டும் துரியோதனனுக்கு எதிராக அவர்கள் பேச மாட்டார்கள். விதுரன் மிக நல்லவன், ஆனால் அவன் பேசுவதை அங்கு கேட்பதற்கு யாரும் இல்லை, பேசாமல் இருக்க மாட்டான். தர்மத்தை கூறிக்கொண்டே இருப்பவன் அந்த சபையில் மாறாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறான் விதுரன். அவ்வளவு நல்லவன். ஆனால் அவன் பேச்சை திருதராஷ்டிரன் கேட்பான், ஆனால் அதன்படி நடக்க மாட்டான். அப்பேற்பட்ட பாருங்க, அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை எவ்வளவு துல்லியமாக எடை போட்டு வைத்திருக்கிறார்கள், யாரார் குணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா துரியோதனனிடம் போய், சரி, மிருதுவாக கேட்பது கழுதையிடம் போய் கேட்பது போல. கழுதைகிட்ட போய் என்ன நீங்க கேட்டாலும் அதனுடைய தன்மையிலிருந்து அது மாறாது. அப்போ துரியோதனனை கழுதைக்கு சமமாக பேச ஆரம்பித்து விட்டனர். சரி, இப்போ யுத்தம் என எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்டால் அவன் தரமாட்டான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? யுத்தத்திற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கேட்கலாம், அவன் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனால் இதனுடைய முடிவு என்னமாக இருக்கும் என்றால் யுத்தமாகத்தான் இருக்கும். அப்போ
யுத்தத்திற்கு நாம் அனைவரும் நம்மை தயார் செய்து கொள்ள, ஏன்னா நம்ம கிட்ட எந்த விதமான சைன்யமும் இல்லை. சரி, ஏன்னா பலவிதமான ராஜர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமாக உதவி புரிவார்கள். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் முதலில் வந்து உதவி என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவர். அப்போ துரியோதனனுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் தீர்மானம் பண்ணாங்க. யார் முதலில் எந்த ராஜனிடம் போய் ஒரு போர் நடக்க இருக்கிறது, நீங்கள் எங்கள் பக்கம் உதவ வேண்டும் என்று முதலில் கேட்பவர்களுக்கு அந்த வாக்கினை தந்து விடுவார்கள். துரியோதனன் இங்க என்னென்ன நடக்குதோ அது அத்தனையும் அவனுக்கு அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ அவன் உடனே கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவருக்கு முன்னாடிவே நாம் போருக்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தீர்மானம் நடந்தது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது பகவான் கிருஷ்ணனும் சரி பலராமனும் துவாரகைக்கு கிளம்பினர். அப்போ நிச்சயமாக எல்லோரிடமும் உதவியை கேட்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் ஆன உடனே அர்ஜுனன் தர்மராஜரிடம் சொல்லி, முதலில் கிருஷ்ணனுடைய உதவியை நாம் நாடுவோம், துவாரகைக்கு நான் செல்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் கிளம்பினா, இது கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்பதற்காக. இந்த விஷயம் எப்படியோ துரியோதனுக்கும் தெரிந்தவுடன் உடனே அவனும் துவாரகைக்கு கிளம்பினான். ஏனால் யுத்தம் வந்துவிட்டால் கிருஷ்ணனுடைய உதவி எனக்குத்தான் வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்காக ஒரு பக்கம் அஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் கிளம்பினான், இன்னொரு பக்கம் அர்ஜுனன் கிளம்பி இருக்கிறான். இவர்கள் இருவரும் கிருஷ்ணனை சந்தித்தார்களா? நாளை பெறுகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.